தொடர்ந்து தலைவர் தேர்வு பிரதமராக அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உடனடி முன்னாள் தலைவர் அகமுத்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். துணை ஆளுநர் பொன்மாரியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மெல்குடைய மாமா கௌரவ உறுப்பினர் ஏபி என்ற அலுவலர் செலவாளர் ஆரம்பப்பள்ளி அவர்களை அன்போடு மேடைக்கு இன்றைய சிறப்பு விருந்தினரும் மாவட்டம் 32 ஆளுநராகிய ராஜி கிருஷ்ணன் அவர்களை உங்கள் பலத்த தலைவர்களும் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாம் படைத்து காத்தருளும் எல்லாம் வல்ல இறைவா, இக்கூட்டத்தில் உன் கருணை மலைகளை இறங்குகின்றோம். உலக நூற்று இயக்கம் செலுத்துகிறோம் ஒன்றும் நூற்றி தூய வாய்மொழி நின்று தொண்டு உள்ளத்தோடு உலகை அமைதி காத்து உயிரிய வாழ்வு வாழ இறையை நீ அருவாயாக. உன் புகழ்மொழியில் உயர்நெறி அடிப்படையில் தோன்றிய கொள்கைகளை எங்கள் ரோட்டை தந்தையிட்டு தோன்ற செய்த அருள் ஜோதி உன்னை வாழ்த்தி போனது. நன்றி. நான் கோரிக்கை, இது உண்மைதானா? இது அனைத்து தரப்பினருக்கும் நியாயமானதுதானா? இது நல்லெண்ணத்தையும் சிறந்த நன்மையும் உருவாக்குமா? இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதா? நன்றி. கோட்டிகம்பம் கடைகளூர் 44வது ஆண்டு பொறுப்பு ஏற்பு விழா. இந்த விழாவிற்கு மிக சிறப்பாக வருகிறது. சிறப்பு விருந்தினராக உடனே மேஜிக்கோடன் எங்களது மாவட்ட ஆளுநர் காந்திகிருஷ்ணன் சார் அவர்களையும் வரவேற்கிறேன். கௌரவ விருந்தினராக உடனே மேஜிக் ஓனர் பிடிஜி பி ஆர்பாண்டியன் மாமா அவர்களை வரவேற்கிறோம். உடனே ஏஜி பொன்மாரியம்மன் சார் அவர்களை வரவேற்கிறேன். இந்த விழாவுக்கு சிறப்பு இருக்கக்கூடிய உடனே பீமராஜ் கான்ஃபரன்ஸ் சேர்மன் பாஸ் கேமரா சார் அவர்களை வரவேற்கிறோம். உடனே பாஸ் ஏஜி சிவகுமார் ராஜா அவர்களை வரவேற்கிறோம். உடனே ராமலிங்கம் ரோட்டிகிளப் நாகர்கோவில் தரணி நியூஸ் அவர்களை வரவேற்கிறோம். மற்றும் ரோட்டிகிளப் சென்ட்ரல் ரோட்டிகிளப் ராஜபாளையம் கேசிடி அனைத்து முன்னாள் ஏஜி மற்றும் முன்னாள் பிரசிடென்ட் செக்ரட்டரி முன்னாள் ஏஜி மும்பை முருகேசன் அவர்களை வரவேற்க வரவேற்கிறோம். மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் அரசியல் பிரமுகர்களை அன்போடு வரவேற்று இந்த 44 ஆண்டு பொறுப்பேற்பு விழாவை சிறப்பித்து மிக சிறப்பாக வேண்டும் என்று கேட்டேன். இந்த வரவேற்பை நேர்களை நன்றி, வணக்கம். தேங்க்யூ. முதல் நாள் நிறைவாக 1/7/2025 அன்று தொப்பம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் 8,000 மதிப்பில் சக்கர நாற்காலி வழங்கப்பட்டது. அத்துடன் அன்றைய தினம் மருத்துவ தினம் என்பதால் அங்கு பணிபுரியும் மருத்துவர்களை பொன்னாடை பொருத்தி கௌரவித்தவுடன்
அனைவருக்கும் விருப்பு வழங்கப்பட்டது. 16/7/2026 அந்தேதி தலைவராக ரொட்டேரியன் ஏ. அபூபக்கர் அவர்களும் செயலாளராக ரொட்டேரியன் எஸ். பிரகதீஸ்வரன் அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் சேக்சன் அவர்களும் ரொட்டேரியன் கே. மயில் பாலசுப்ரமணியன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ரொட்டேரியன் டாக்டர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அன்றைய தினம் சுமார் 200 பெண்களுக்கு 50,000 மதிப்பில் இலவச சேவை வழங்கப்பட்டது. மருத்துவ உதவித்தொகையாக ரூபாய் 5,000 வீதம் 2 நபர்களுக்கும் 10,000 வழங்கப்பட்டது. வாழ்வாதார தொகையாக பயனாளி ஒருவருக்கு ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. அரிசி மூடை, வெள்ளாடு, பள்ளி சீருடை, தேசி சட்டை, தலைக்கவசம், பண உதவி என்று மற்றும் 1,60,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அத்துடன் 4 புதிய உறுப்பினர்களை துணை ஆளுநர் அவர்கள் புதிய உறுப்பினராக எடுத்துக் கொண்டார்கள். 6/7/2025 அன்று உலக தாய்ப்பால் வார தினத்தை முன்னிட்டு கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு, குழந்தை பெற்றுள்ள தாய்மார்களுக்கும், வெளிநோயாளியாக நோயில் சிகிச்சை பெற்றோரும் குறித்துள்ள தாய்மார்களுக்கும் மொத்தம் 30 தாய்மார்களுக்கு ரூபாய் 8,000 மதிப்பில் இரவு உடை நைட்டி வழங்கப்பட்டது. திருவனந்தபுரம் 31/8/2025 திருவனந்தபுரம் பேச்சு மருத்துவமனையுடன் இணைந்து இலவச இருதய மருத்துவ முகாம் நடத்தினோம். இதில் 85 பயனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். 6/9/25 அன்று மண்டலம் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 மண்டலங்களை சார்ந்த மல்டி சோனல் லெவல் மெம்பர்ஷிப் ஓரியன்டேஷன் புரோகிராம் நடைபெற்றது. இதில் 13 சங்கங்களைச் சேர்ந்த அனைத்து புதிய உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். RIT 32-31 உள்ள ரொட்டேரி கிளப் ஆஃப் பார்லி மற்றும் RIT 32-12 மாவட்டத்தில் உள்ள நமது கடையநல்லூர் ரோட்டரி சங்கம் இணைந்து இண்டஸ்ட்ரிக் ஜாயிண்ட் மீட்டிங் நடத்தினோம். ஜனவரி 8-3 தேதிகளில் கேரள மாநிலம் திருவள்ளாவில் நடைபெற்ற மகிழ் மாவட்ட மாநாட்டில் அதிகப்படியான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 25/1/2026 சென்னை அப்போலோ குழந்தைகள் இருதய மருத்துவ முகாம் நடத்தினோம். இதில் கலந்து கொண்ட 27 குழந்தைகள் 5 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரை செய்யப்பட்டு அந்த 5 குழந்தைகளுக்கும் சென்னை அப்போலோ மருத்துவமனை சென்று முறையாக அறுவை சிகிச்சை செய்து திரும்பியுள்ளனர். இந்த 5 குழந்தைகளுக்கும் இன்றைய தேதி வரை நமது சங்கத்தின் மூலம் தேவையான உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். 11/2/2025 அன்று நமது சங்கத்தின் சார்பில் ரோட்டரி உயரிய விருதான சர்வீஸ் அவார்டு விருது பெற்ற மதிப்பிற்குரிய PhD ரொட்டேரியன் மயில் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. 25/3/2026 அன்று நடைபெற்ற நினைவு கூட்டத்தில் நமது மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநரும் சிறந்த உடையவர்களும் ஆகிய ரொட்டேரியன் AKS PhD இளைய முத்து அவர்களுக்கு நினைவு செய்து சேர்க்கப்பட்டது. அத்துடன் நமது சமூக சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் தலைவருமாகிய ரொட்டேரியன் எஸ். ஹுசேன் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சிறந்த ஆசிரியர் விருது பெற்றவருமான நமது சங்கத்தின் முன்னாள் தலைவரும் ஆகிய ரொட்டேரி பாண்டி ஆசிரியர் அவர்களுக்கும் நினைவு செலுத்தப்பட்டது. 14/6/2026 சங்கத்தின் 44வது சாதனை விழாவில் சங்கத்தின் அனைத்து முன்னாள் தலைவர்களுக்கும், முன்னாள் துணை ஆளுநர் மற்றும் துணை உறுப்பினர்களுக்கும் பதக்கம் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார்கள். 21/6/2026 அன்று தூத்துக்குடியில் நடைபெற்ற மாவட்ட விருது வழங்கும் விழாவில் எங்கள் சங்கத்திற்கும் மண்டல அளவில் சிறந்த சங்கத்திற்கான விருது, சிறந்த தலைவருக்கான விருது, சிறந்த பேராளருக்கான விருதும் வழங்கி கௌரவித்தார்கள். எங்களை முறையாக கௌரவித்த உடனடி முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் IPDC தினேஷ் பாபு அவர்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும், துணை ஆளுநர்களுக்கும் எங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கிய எங்கள் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள், முன்னோடி வழிகாட்டிகள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வெற்றி பயணத்தை எங்கள் கடையநல்லூர் ரோட்டரி சங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று உறுதியளிப்பவராக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அடுத்த 2026-27 பொறுப்பு ஆண்டில் நமது சங்கத்தை வழிநடத்தவும்
தலைவர் பற்றிய சீர்திருப்பு பெயர் புரொட்டேஜியன் எஸ் பிரதீஷ் ராஜா சன்னார் சந்தராஜா பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர் 25/5/1986 ஆண்டு பிறந்தவர் கல்வி தந்தி பி நிராசபை செஞ்சவராக எல்எல்பி கிருஷ்ணதேவராய தொழில் பிசினஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் மயூரா ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்ட செயலாளர் அட்வைசர் பாரதிய எஜுகேஷன் அண்ட் சேர்ந்து இவர் 2024 வருடத்தில் எடுத்துக்கொண்டார். 25-26 ஆண்டு செயலாளர் பணி ஒன்று சங்கத்திற்கு சங்கத்திற்கான விருதும் சிறந்த செயலாளருக்கான விருதும் பெற்றுள்ளார். ஹாபி எளியோருக்கு உதவுவது, இல்லாதோருக்கு உணவளிப்பது, அன்பு மரணம் கருணை குணம் உடையவர், அன்பான மனைவி, அழகான குழந்தை உள்ளவர். இவரது சேவை நமது போட்டிக்கு தேவை. இவருடன் இணைந்து பணியாற்றும் செயலாளர் ஏவி முகமது இத்ரிஸ் 8/7/2086 பிறந்தவர். நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் முத்துரைக்குமாரிய ரொட்டையர் பிஎம் நெய்ஜகுளம் ஏகே உருமான் அவர்களுக்கு உதவுவதாக கல்வி பி மெக்கானிக் தொழில் மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ் துணைவாளர் எழுதுவார். தலைவர் செயலாளராக இரு இளைஞர்களும் கடைகள் நோட்டு சங்கத்தை அடுத்த தலைமுறைக்கு அழைத்து செல்வார்கள் என்று நம்புவோம். நன்றி. தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர்கள் தலைவர் இமிடியட் வைஸ் பிரசிடென்ட் தலைவர் பிரதேச அவர்களுக்கு தம்பி பிரதேச செயலாளர் அவரிடம் ஆவணத்தை வழங்குவார். இங்க பாருங்க கேமரா பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, இதுல பாருங்க, இங்க பாருங்க இந்த கேமரா. நன்றி. பிஜி பொன்மலையப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த சங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் அனைவருக்கும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். வரக்கூடிய ஆண்டு கடந்த ஆண்டு என்னை சிறப்பாக முறையில் செயலாளராக தேர்வு செய்து கடந்த 3 ஆண்டுகள் எண்ணற்ற பணிகளை செய்து கொடுத்திருக்கிறோம். அதே போன்று இந்த ஆண்டு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற எனக்கு நீங்கள் அனைவரும் ஒரு புது விருப்பங்களை வழங்கி இந்த ஆண்டை முழுவதாக செய்ய எனக்கு ஆதரவை நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய ஆண்டு நாங்கள் ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னருடைய ப்ராஜெக்ட் படி கிராமத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற திட்டத்தின் கீழ் புனியாபுரம் கிராமத்தை உட்பட்ட புனியாபுரம் கிராமத்தை கட்டமைக்க செய்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆட்டோ இலவச பிங்க் ஆட்டோ வழங்குகின்ற திட்டத்துக்கு ஒரு பயனாளியை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அதற்கான அந்த டாக்குமெண்ட் அனைத்தும் ஆண்டவர்கள் ஒப்படைக்கப்படும். ஆண்டவருடைய தையல் இயந்திரம் வழங்குகிற திட்டத்துக்கு கலைஞர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக 33 தையல் இயந்திரங்களுக்கு 95,000 ரூபாய் மாவட்ட ஆண்டவருக்கு காசோலையாக வழங்கப்படுகிறது. பொறுத்தவரை இந்த ஆண்டு எங்கள் சங்கத்தின் சார்பாக டிஆர்எஸ் இந்த ஆண்டு 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தீர்மானித்திருக்கிறோம். சங்கத்தின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தீர்மானித்திருக்கிறோம். இந்த ஆண்டு எங்கள் சங்கத்தில் ரோடு ஃபண்டுக்கு ஒரு ஸ்கீமை எடுத்திருக்கிறோம். சிஎஸ்க்கு ஆர்வம் பேங்க் மற்றும் ஒரு டாய்லெட் வசதியை பேருந்து நிலையம், பெரிய பேருந்து நிலையம் இருக்கிறது. அதற்கு போதுமான கழிப்பிட வசதிகள் இல்லை. அந்த கழிப்பிட வசதியை தாண்டி
இருக்கிறது. அந்த 5 லட்சம் போக 5 லட்சமா? அந்த 5 லட்சம் மட்டும் 5 லட்சம் அதில் ஆளுநர் அவர்கள் இவர்களுடைய அந்த வசதியை தெரிவித்தார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு எங்கள் சங்கத்தில் புதிதாக பட்ட வழிபாடுகளை இணைப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். இதற்கு குழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சங்க நிர்வாகிகளையும் அனைவருக்கும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக பணி செய்த தொடர்ந்து சங்க நிர்வாகம் மற்றும் அனைவரும் நல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டு ஆண்டுடைய முதல் நாள் மலர் திட்டங்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக 500 மரங்களை நட தீர்மானித்திருக்கிறோம். சங்கத்திற்கு ஆண்டவர்களுடைய வழிகாட்டுதலோடு மற்றும் நோயாளர்கள் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்கள் தங்கள் ஆதரவை நல்கி இந்த ஆண்டை சிறப்பான முறையில் நடத்திட முதல் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சங்க நிர்வாகிகளை வழங்குகிறார்கள். ஆமாம் இது இல்லை பொருளாளர் ஜெயச்சந்திரன், இமிடியட் பர்சன் அகமதுல்லாஹ், வைஸ் பிரசிடென்ட் திருமலைசாமி, டைரக்டர் செக்ரட்டரி மூர்த்தி ராகவ், ஐடி ஆபீசர் எக்ஸிகியூட்டிவ் சூரியபுரம், எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி சையத் அஹமத் காலி, லேர்னிங் எக்ஸிகியூட்டிவ் டபிள்யூ சாந்தாபுரி, சாக்டர் அருண்குமார், கிளப் செக்ரட்டரி சையத் அஹமத் காலி, மெம்பர்ஷிப் ஏ அபுபக்கர், வொகேஷனல் செல்ஸ் டி ஏ முகமது யூசுப், கம்யூனிட்டி செல்ஸ் டி எஸ் முகமது இத்ரீஸ், இன்டர்நேஷனல் செல்ஸ் ஏ உமர் மேதி, யூத் சர்வீஸ் எம் பெருமாள் துறை, டிஆர் எம் காளிராஜ், டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டர் சூரியபுரம், ரூரல் செல்வி சையத் மசூத் இப்ராஹிம். 44வது ஆண்டு கூட்டத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் பிரிட்டிஷ் ராஜா அவர்களை நடைமுறை சுவர்க்கத்தின் சார்பாக மனமாற வாழ்த்துவதுடன் இந்த நிகழ்ச்சியை அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அவருக்கு துணை செயலாளராக செயல்படுத்தும் இத்ரீஸ் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்று நமக்கு சிறப்பு வரவேற்கும் கவர்னர் அவர்கள் பெரும்போது பிஸியா இருப்பாரு. அந்த கவர்னரே நமக்கு சீஃப் கெஸ்டா நம்ம தொடர்பு வந்து காந்தி கிருஷ்ணன் அவர்களை வருக வருகிற பேரன்போடு கலைஞர் சார்பாக வரவேற்கின்றேன். மற்றபடியாக நமது கிருஷ்ணா பாண்டர் ஆர்வப்பாண்டியன் அவர்கள் மேஜர் பாண்டர் அவர்களையும் வருக வரைப்பதற்கு ஒரு மலரும் நினைவுகளை அவர்களுக்கு நினைவு கொண்டிருக்கிறேன். இந்த நடைமுறை சோழக்காக இந்த 44 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக இந்த பரப்புக்கு உறுதுணையாகவோ ஆக்கப்பூர்வமாக சிறந்த யோசனைகளும் நிர்வாகத்திற்கான சப்போர்ட்டுடன் எங்களை செலவழிக்க கௌரவித்த அவர்களையும் மனமாக வரவேற்கிறேன். அடுத்து ஏஜி பெருமாள் அவர்களை வரவேற்கிறேன். மேஜர் பீமானந்தர் அவர்களையும் வரவேற்கிறேன். எங்களது சென்ட்ரல் கிளப்பின் மேஜர் எங்களது மற்றும் இந்த மகளிர் ஒரு முக்கியமான டாக்டர் ஜென்சி அவருடைய மகன் அவர் இந்த நகரம் இந்த 24 மணி நேரமும் சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த டாக்டர். அவர்களையும் இந்த விழாவிலே அவருக்கு இந்த தொற்றுநோய் உறுப்பினர் அவர்களும் இந்த சேவை நிறுவனம் அவர்கள் வழங்கியிருக்கிறோம். அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் மற்ற கோயிலிருந்து வருகின்ற அனைவர்களையும் கடை சுழற்சி சார்பாக வரவேற்கின்றேன். மேலும் நம்முடைய கவர்னர் அவர்கள் ஒரு 3 திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுவே அவர்கள் குறிப்பா அறங்கிற அந்த மாற்றுக்குள்ளை அறம் அப்படிங்கிறது எல்லா விதமான அர்த்தங்களும் அடங்கும். ஆனால் அதை குறிப்பா சொல்லிக்க நேரம் இல்லை. அதனால அவர்களுடைய ஸ்கீம்ல முதல் இதாக அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஆட்டோ வழங்கு திட்டத்துக்கு எங்களுடைய தலைவர் அசைஸ் கொடுத்திருக்காரு.
லைனுக்கு 30 தையல் மிஷின் வாங்குவதற்கும் ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் வந்து கிராமங்கள் கட்டெடுக்கணும் என்று ஒரு ஸ்கீமாக கொடுத்திருக்காரு. ஆனா இதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட 35-40 வருடங்களுக்கு முன்னாலே போதனூர் இந்த கிராமத்தை தத்தெடுத்து கிட்டத்தட்ட சுழற்சி முறையில் ஒரு 4000-5000 ஆடுகள் இலவசமாக அந்த ஊர் மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அந்த ஊரில் உள்ள சுகாதார குழுக்களும் அதே மாதிரி அந்த பால்வாடி ஸ்கூல்களுக்கும் அந்த ரோடு வசதிகளும் சிறந்த முறையில் செய்திருக்கிறோம். ஏன்னா அங்க வந்து ஒரு பெரிய வாட்டர் டேங்கி ஆரோப்பாளையம் அவருடைய தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 ஒரு செலவு செஞ்சு அந்த நேரத்திலே அதை திறந்து வைத்தோம். அதனால அவர்களுடைய அந்த கிராம தத்தெடுப்பு நிகழ்ச்சியை நாங்கள் கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சிருக்கிறோம். அந்த ஸ்கீமை வந்து நமது கவர்னர் இந்த மிக சிறப்பான முறையில் அவர் அந்த திட்டத்தை கையெழுத்தினால் அவர் வந்து வீட்டுக்கு ஒரு முறை வாழ்வு கூறி நேரத்தின் அறிவிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்து கூறி அர்ப்பணம் செய்யும் நல்லாசிரியர் சண்முகசுந்தரம் ஆசிரியர் அவர்களை அன்போடு பாடுகிறது. ஒருவன் தெரிந்தவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவன் மனிதனாகின்றான். ஒருவன் முகம் தெரியாத ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவன் இறைவனாகின்றான் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப ஜெபிக்கும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்களுக்கு சொந்தக்காராகிய என்னுடைய ரோட்டரி சொந்தங்களை நான் வணங்கி வருகின்றேன். இன்று பழமையும் பெருமையும் இருக்க நம் கடையூர் ரோட்டரி கழகத்தினுடைய 44வது ஆண்டு பொறுப்பேற்றுள்ளார். இந்த இனிய தருணத்திலே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர் பெருந்தகை, இந்நாள் ஆளுநர் பெருந்தகை, அசிஸ்டன்ட் கவர்னர்கள், தலைவர்கள் அனைவரையும் நான் வணங்கி வருகிறேன். இது ஒரு அற்புதமான நாள். நமக்கெல்லாம் தெரியும், முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜருடைய ஒரு பிறந்த நாள். சேவை என்று சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது அவர்தான். ஏனென்றால் திருமணம் செய்து கொள்ளாமலே விருதுபட்டி தந்த விருதுநகர் வேந்தன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே நம்முடைய நாட்டிற்காக சேவை செய்தவர், பாடுபட்டவர். அந்த இனிய நன்னாளிலேயே நம்முடைய தலைவராக ரொட்டேரியன் பிஹெச்எம் பிரகதீஷ் ராஜா அவர்களும், செயலராக ரொட்டேரியன் ஏயு முகமது இத்ரீஸ் அவர்களும் பொறுப்பேற்க உள்ளார்கள். அவர்கள் நம்முடைய கர்ம வீரரை போல தன் ஆர்வத்தோடு தொண்டுள்ளத்தோடு நிச்சயமாக அவர்கள் சேவை செய்ய காத்திருக்கிறார்கள், சேவை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு எனக்கு அளித்திருக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அண்ணாச்சி ஆறுமுகபாண்டியன் அவர்களை அறிமுகப்படுத்த சொல்லி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலேயே இந்த ரோட்டரி கிளப்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன், பெருமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய அந்த ரோட்டரி திருட்டு ஒன்றிலேயே அண்ணாச்சி என்று வாய் நிறைய வாய்ப்புகள அழைக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் நம்முடைய அண்ணாச்சி ஆறுமுகபாண்டியன் அவர்கள். அது மட்டுமல்ல, அண்ணாச்சிக்கு எனக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு. வேற ஒன்றும் இல்லை, அண்ணாச்சியுடைய காலகட்டத்தில் தான் நான் வந்து அடியேன் ரோட்டரி அந்த கழகத்திலேயே அந்த ரோட்டரி சேவைகளிலேயே நான் வந்து இணைத்துக் கொண்டேன், சங்கமித்துக் கொண்டேன். அது மட்டுமல்ல, 2014 என்னுடைய சொந்த ஊராகிய மேலச்சேவனிலேயே ஒரு புதிய இல்லத்தை அமைத்து கட்டி அதற்கு பாரதி இல்லம் என்று பெயர் வைத்து அங்கு வருகையிலிருந்து என்னுடைய இல்லத்தை திறந்து வைத்து எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் நம்முடைய அருமை அண்ணாச்சி ஆறுமுகபாண்டியன் அவர்கள். அது மட்டுமல்ல, 2024 நம்முடைய தமிழக அரசினால் அளிக்கப்பட்ட அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லாசிரியர் விருது நம்முடைய கிளப்பிலையும் பாராட்டு விழா நடைபெற்றது. செந்தல் கிளப்பிலிருந்து நம்முடைய அண்ணாச்சியை நாடுகின்ற பொழுது
என்னுடைய ரோட்டரி சேர்ந்தவர்கள் 20 அந்த நல்லாசிரியர் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். நீங்க அழைத்தால் என்ன, அழைக்காமல் என்ன இருந்தால் என்ன, நானே ஓடோடி வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து வந்து நம்முடைய மாவட்டத்தில் 6 பேர் நல்லாசிரியர் விருது, அந்த 6லேயே 2 பேர் நம்முடைய ரோட்டரி கிளப்பை சார்ந்தவர்கள், அடியனும் ஒருவன், நம்முடைய கேர்ள்ஸ் ஸ்கூல் மாரியம்மன் சார் ரோட்டரி அவருடைய தொழிலாளர் ஒருவர். ஆக 20ஐயும் ஓடோடி வந்து வாழ்த்தி மகிழ்ந்த அன்பனாசி ஆர்வ பாண்டியன் அவர்களை இந்த நேரத்திலேயே நான் வணங்கி வருகிறேன். ரோட்டரி ஒரு சில வார்த்தைகள் தான். ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய மிக உயரிய தனிநபர் விருதான சர்வீஸ் எவர்ட் செல்ஃப் அவார்டு என்ற விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். ரோட்டரி மாவட்டம் 3-1 மாவட்ட ஆளுநராக பணியாற்றிய காலத்திலேயே கல்வி, சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் அவசர மனித சேவைகள் போன்ற பல துறைகளில் அளப்பரிய ஒரு சேவையை வழங்கியவர் நம்முடைய அண்ணாச்சி. 1993ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய தன்னார்வ சேவை அமைப்பான ரோட்டரியில் இணைந்ததன் மூலம் அவரது சேவை பயணம் புதிய ஒரு பரிணாமத்தை எட்டியது. தலைவர் பதவியில் இருந்தபோது பொருளாதார வசதி குறைந்த பள்ளி மாணவர்கள் 1000 பேருக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி பள்ளி விளைய உதவி செய்தார். அது மட்டுமல்ல, இந்த திட்டம் தான் பிற்காலத்திலேயே தமிழக அரசுடைய முக்கிய மாணவர் நலம் சார்ந்த இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டமாக ஒரு பரிணாமம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் அந்த மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி செலுத்தும் மிகப்பெரிய விழிப்புணர்வு மற்றும் தடுப்பூசி இயக்கத்தை முன்னெடுத்தவர். அதற்காக ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய சிக்னிபிகன்ட் அச்சீவ்மெண்ட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விருதினை பெற்றவர். அவரது ஆளுநர் பதவி காலத்தில் பல பள்ளிக்கூடங்களில் ஏபிஎஸ், ஸ்கூல் கேம்ப் மற்றும் கோ கிரீன் போன்ற சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. மாணவர்களுக்கு நூலக வசதி, இருபாலருக்கும் தனித்தனியாக கழிப்பறைகள், குடிநீர் வசதி, கணினிகள், விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கோ கிரீன் திட்டத்தின் மூலம் 2.5 லட்சத்துக்கும் மேலான மரக்கன்றுகள் நடப்பட்டன. 11/11/2011 அன்று மட்டும் 1,11,111 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டதனுடைய அண்ணாச்சியினார். இந்த அளப்பரிய சாதனையால் தமிழகத்துடைய பாராட்டையும் பரிசனையும் பெற்றவர். அத்துடைய சிறப்புமிக்க நம்முடைய அண்ணாச்சியை அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகவும் பெருமையும் பூரிப்பும் அடைகிறேன். நன்றி. சிறப்பு நிகழ்வுகளை அறிவு செய்யும் காந்தி கிருஷ்ணன் அவர்களை ரோட்டரி மரம் கருதி இந்த அவைக்கு அறிமுகம் செய்யுள்ளேன். ரோட்டரி காந்தி கிருஷ்ணன் அவர்கள் இந்திய தேசப்பற்றி மிகுந்த குடும்பத்தில் 15/8/1972ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தார். நாம் அனைவரும் தலைமுந்து கொண்டாடும் நமது பாரதத்தில் சுதந்திரத்தில் பிறந்ததால்தான் என்னவோ சிறப்பு பண்டித விருந்தர் அவர்களுக்கு நமது தேசத்தின் பெயரை பெற்றோர்கள் சுற்றியுள்ளார்கள். தனது படிப்பை தொடர்ந்து சிவில் பொறியியல் படிப்பில் டிப்ளமோ நிறைவு செய்துள்ளார்கள். கட்டுமான துறை 35 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றவர். ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரமணா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகிறார்கள். இவரது தொழில் நேர்மைக்கும் மனிதாபிமானத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டு புதுப்பிக்கப்பட்ட திருநெல்வேலி டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையமாகும். அந்த பணியின் போது இடையூறாக இருந்த அநேக மரங்களை அரசாங்கமே அகற்றிட உத்தரவிட்ட பிறகு அவற்றை இரவோடு இரவாக வேரோடு பிடிங்கி எடுத்து வேறு இடத்தில் நட்டு இன்று வரை பராமரித்து வருகிறார்கள். மரங்களை இரவோடு இரவாக நட்டது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது என்பதாக அல்ல, அது தவறு. அந்த மரத்தில் உறங்கும் அனைத்து பறவைகளும் தங்கள் இல்லம் திரும்பியவன் எவ்வித அசையும் இல்லாமல் அந்த பணியை திறம்பட செய்தவர். உறங்கிய பறவைகள் விழித்த போது என்னவோ அதே மரத்தில் தான், ஆனால் மரம் இருந்திருந்தவோ வேறு இடத்தில். இவர் மனிதாபிமானத்திற்கும் அனைத்து உயிர்களை நேசிக்கும் இந்த நேயத்திற்கும் இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு தேவையில்லை. நமது டெல்லிக்கால் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இத்தகைய செயலை செய்த முதல் நபர் நமது சிறப்புகளாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இவரது துணைவியார் திருமதி முருகேசன் அவர்கள் இவருக்கு ஒரு மகனும் உள்ளனர். மகன் ஜி கௌரவ கிருஷ்ணன் ஐஐடி மெட்ராஸ் நிறுவனத்தில் MBA பட்டம் பெற்றவர்.
மகள் ரொட்டேரியன் ஆர்த்திகா மருத்துவராக பணியாற்றி வருகிறார். மருமகன் ரொட்டேரியன் வைஷ்ணவி கௌதம் ஐஐடி மெட்ராஸில் முனைவர் பட்டம் பெற்றவர். போஸ்ட் கிராஜுவேட் ஆக ஈடுபட்டு வருகிறார். பேத்தி மகிழ்ந்தா வர்தினி இவர்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியுடன் செல்வமாக உள்ளார். ரோட்டரி சேவை 1991ஆம் ஆண்டு ரோட்டாக் இயக்கத்தில் இணைந்து செயலாளர் மற்றும் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றினார். 2000ஆம் ஆண்டு ரோட்டரிகாபாத் ராம்நாத் சங்கத்தின் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். 2017-18 நாம் அனைவரும் மறந்துடாத மிக சந்தோஷத்தோடு சங்கமித்திரம் என்ற மாநாட்டை மிகவும் சிறப்பாக 2017-18ஆம் ஆண்டு அன்றைய ஆளுநராக இருந்த சுரத்தில் அப்துல்லா நடத்தி காட்டினார். 2020-21ஆம் ஆண்டில் மிகவும் சிறப்பாக துணை ஆளுநராக பணியாற்றியுள்ளார். 2022-23ஆம் ஆண்டில் மாவட்ட அசம்பிளி தலைவராக பொறுப்பேற்று மிகவும் சிறப்பாக நடத்தினார்கள். நமது மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் நமக்கும் சில வித்தியாசம் உண்டு. நாமெல்லாம் ரொட்டேரியன்களாக நடப்பட்டுள்ளோம். ஆனால் நமது சிறப்பினர் ரோட்டாக் உறுப்பினராக விதைக்கப்பட்டவர். அந்த விதைகளால் தற்போது விருட்சமாகி நமது மாவட்ட மாற்றப்பற்றி சர்வதேச ரோட்டரி நிர்வாகம் விதையில் விழுந்த விருட்சங்கள் தான். சிறப்பு விருந்தினர் ஆர்ஐ டைரக்டர் வைஸ் பிரசிடென்ட் டைரக்டர் திரிபுரம் ஆர்ஐ பிரசிடென்ட் முலாரிகா ஹக்கீம் நமது சிறப்பு விருந்தினர் அனைவரும் ரோட்டாக் உறுப்பினராக இருந்து ரோட்டரியில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர்கள் தான். மாவட்டம் மற்றும் சங்க மட்டங்களில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வைத்துள்ளார்கள். ரோட்டரி பவுண்டேஷனுக்கு 56,246 அமைச்சர் டாக்டர் நன்கோடா அவர்களை லெவல் 3 மேஜர் டோனராக உயரிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளார்கள். 26-27ஆம் ஆண்டுக்கான ரோட்டரி மாவட்டம் 32 பணிகளின் ஆளுநராக உறுப்பினராக போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். பல்வேறு ரோட்டரி இன்டர்நேஷனல் உலக மாநாட்டில் கலந்துள்ளார்கள். இவ்வளவு பெருமைக்கு போற்றுவதற்குரிய நமது சிறப்பினர்களை இந்த சபைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். இவரது ஆளுமை காலத்தில் நமது மாவட்டம் மென்மேலும் வளர்ச்சி அடைய நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அழைத்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். தொடர்ந்து துணை ஆளுநர் அவர்கள் புதிய உறுப்பினர்கள் அந்த சங்கத்தில் இணைவார்கள். டாக்டர் முகேஷ் துணை ஆளுநர் அவர்களின் மருமகன் டாக்டர் முகேஷ் ரோட்டரி சங்கத்தில் தன்னை பெருமையாக இணைத்துக் கொண்ட எனது மருமகனும் டாக்டர் முகேஷ் அவர்களை இன்று முதல் ரொட்டேரியன் அடுத்ததாக ஒரு சங்கத்தில் இணைந்த திரு பட்டுமணி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் இனி ரொட்டேரியன் பட்டுமணி என்று அழைக்கப்படுவார்கள். வடகிழக்கு சங்கத்தில் இணைந்த திரு சந்தோஷவேல் அவர்களை இனி ரொட்டேரியன் சந்தோஷவேல் என்று அழைக்கப்படுவார்கள். என்று மிகச் சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற 44வது பொறுப்பேற்பு விழா கடையநல்லூர் ரோட்டரி சங்கத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று கல்விக்கு வழிகாட்டியாக இருந்த காமராஜரின் பிறந்த நாள். இவர்களுடைய பொறுப்பேற்பு விழாவும் ஒரு நல்ல துவக்கமாக இதை நான் கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற எங்களது கவர்னர் அன்புக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களே, கௌரவ உறுப்பினராக வருகை தந்து கடையநல்லூருக்கு செல்லப்பிள்ளை அன்புக்குரிய அண்ணாச்சி ஏபி அவர்களே, மற்றும் இன்று பொறுப்பேற்று பொறுப்பாக செயல்பட இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் பிரகதீஸ்வராஜ் அவர்களே, அவர்களுடன் தோழோடு தோழிருந்து செயலாற்ற வருகின்ற முகமது இத்ரீஸ் அவர்களே, மற்றும் ராஜபாளையத்திற்கு வருகிறது கடந்த ஆண்டு கான்ஃபரன்ஸை நடத்தி முடித்த அன்பு சகோதரர் அத்தியமானந்த் அவர்களே, மற்றும் பல்வேறு சங்கங்களிலிருந்து வருகிறது சிறப்பிற்கு சேர்த்திருக்கின்ற உறுப்பினர் சங்கங்களே, முன்னாள் துணை ஆளுநர்களே, எங்களது சங்கத்திலிருந்து வருகை சென்று சிறப்பு சேர்த்திருக்கின்ற மேஜர் டோனர் அன்புக்குரிய பிரகாஷ் அவர்களே, மற்றும் முக்கிய தொண்டர்களே, அரசியல் தொண்டர்களே, அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம்.
இது ஒரு அருமையான நாள். இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கவர்னர் அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அவருடைய பதவியேற்பு விழா கூட அவர் சிறப்பாக நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்து 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று தலைவராக செயலராக பொறுப்பேற்றிருக்கின்ற வெற்றியாளர்களுக்கு ஊக்கம் வைத்து உரையாற்றி வருகின்றார். அவரை பற்றி ஒரு சில வார்த்தை. கண்ணுக்கு மையளவு, விண்ணுக்கு மலையளவு, மண்ணுக்கு மரம் அளவு, தலைமைக்கு நம் கவர்னர் அளவு. அவர் சொன்ன அறமளவு, அவரை பாராட்டி நீங்கள் தரும் மொழியால் உங்கள் தரமளவு. பதவியேற்பு விழா வைத்திருந்தால் ஒரு 10 நிமிடம் பாராட்டியிருந்தேன். அதற்கான வாய்ப்பில்லை காரணத்தால் அந்த நேரத்தை இப்போது எடுத்துக் கொண்டேன். காந்தியை நமக்கு தெரியும். சுதந்திரத்திற்காக பாடுபட்டு அகிம்சை வழியில் போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தவர். அவர் ஒரு மகாத்மா. கிருஷ்ண பரமாத்மா அவர்களுக்கு தெரியும். உலகை காக்கின்ற பரம்பொருள் பரமாத்மா. நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுத் தந்த மகாத்மாவை முன்னெட்டு பெயராக வைத்துக் கொண்டு உலகை காக்கும் பரமாத்மாவின் கிருஷ்ணன் பெயரை பின்னட்டாக வைத்துக் கொண்டு இந்த வருடம் நமது ரோட்டரி சங்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கவர்னருக்கு மிக உயரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கவர்னர் ஆரம் என்ற சொல்லை நமது இந்த வருடத்தில் தேர்ந்தெடுத்து அதை முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அறம் என்ற சொல் மிக உயரிய சொல். உச்சி கோபுரத்தின் மேல் இருக்கின்ற கலசத்தின் மேல் இருக்கின்ற ஒரு சொல் போல அறம் அவ்வளவு வலிமையான சொல். வள்ளுவன் கூட சொல்வான், அறம் பெறப்படுவதை இல்வாழ்க்கை என்று வள்ளுவன் சொல்வான். சிலப்பதிகாரத்திலே அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூட்டாகும் என்று இடப்பகுதிகள் சொல்வான். திருவள்ளுவர் இன்னும் சொல்ல போனால், நாம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி அறம் சார்ந்து வாழ வேண்டும், எப்படி பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை அறவியலும் இன்பமும் திறனறிந்து தீர்ந்து வந்தவர்கள் என்று தனது குரலால் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். இப்படி ஒரு முக்கியமான ஒரு சொல்லை, உயர்ந்த சொல்லை, அறத்தை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு எங்கள் சங்கத்தை வழிநடத்த இருக்கும் கவர்னரை எத்தனை பாராட்டினாலும் தரும். அவருடைய கனவு திட்டமாக முதல் நாளிலிருந்து முடிந்தவரை மரம் நடுங்கள் என்று சொன்னார். மரம்தான் உலகிற்கு ஆணிவேர். அது இல்லையே மழை இல்லை, மழை வளம் இல்லையே உலகத்தில் எந்த விளைச்சலும் இல்லை. எந்த விளைச்சலும் இல்லை என்றால் பஞ்சம் வரும், பட்டினி வரும். இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். அதனால்தான் மழை பெறுவோம் மரம் நடுவோம் என்கின்ற அந்த உயரிய சிந்தனையை முதல் நாளில் இருந்தே தோற்றுவித்து தொடர்ந்து அதை செய்யுங்கள் என்று அவருக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார். மரம்தான் அறம், அறம்தான் மரம். மனிதன் ஏவம் மறந்தான். நம் கவர்னர் அதை மறக்கவில்லை. தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்க நமக்கு சூழலும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல கவர்னரை வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றேன். இன்றைக்கு பொறுப்பேற்று திறம்பட செயலாற்ற இருக்கின்ற பிரதேச ராஜா அவர்களையும்
முகமது இத்ரீஸ் அவர்களையும் நல்ல திட்டங்களை செயல்படுத்தி சிறப்பான ஒரு பாராட்டையும் பணியையும் செய்து இந்த சங்கத்திற்கு நல்ல பெயரையும் கவர்னருக்கும் நல்ல பெயரையும் வாங்கி தருமாறு உங்களை கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பை தந்தவர்களுக்கு மிக நன்றி. தொடர்ந்து என்னுடைய கௌரவத்தினர் மாமா ஏற்றி அவர்கள் பார்த்து வருவதாக எல்லோருக்கும் மாலை வணக்கம். நார்மலாக ஆர்வப்பாடி எப்படி பேசலாம்னு தெரியும், இப்படி வருவாங்க. ஆரம்பிச்சது என்னோட உள்ள போயிட்டாரு. முஸ்லிம் மேல்நிலைப்பள்ளி மாணவி அசானா எம் அவர்களை வழங்கி ரஜப் முகமது தலைவா அண்ணா அண்ணா காந்தி கிருஷ்ணன் அரசாங்க மேல்நிலைப்பள்ளி காந்தி கிருஷ்ணன் அசுவித்யா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு அரசு ராஜ்னா மேல்நிலைப்பள்ளி அமீரா அமீரா அசுவித்யா மேல்நிலைப்பள்ளி சமீபா मोहम्मद बरकत निशा कोलाबास्पुर मोहम्मद बरकत निशा சிறப்பாக பணியாற்றிய பி சேகர் அவர்களுக்கு ஒகேஷனல் அவார்டு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறை பிஏஓ பணியாற்றும் மாசானம் அவர்களுக்கு பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. டாக்டர் மீராமணி அவர்கள் கலைஞர் எம்பெரு முன்னேற்றத்திற்கு ரூபாய் 5 இதாஜிஸ்லா மேல்நிலைப்பள்ளிக்கு ஏரோ வந்துருச்சா இல்ல என் பேர் சொல்லல அதான் ஏரோ வந்துட்டா வந்துட்டேன் வந்துருச்சா புது புது பாருங்க
வர சொல்லுங்க, மேலே வர சொல்லுங்க, மேலே வர சொல்லுங்க, ஃபோட்டோ அப்புறம் மாற்றி கொடுத்துருவோம். மேலே வர சொல்லுங்க, மேலே வர சொல்லுங்க, வர சொல்லுங்க மாமா, மேலே உட்காந்து கௌரவிச்சு அப்புறம் ஃபோட்டோ மாற்றி சாமி சாமி இங்க வீடியோ இதையும் ஒரு போட்டோ ஒன்று இருக்கு.
தானே கையை கிளப்பிட்டுருங்க.